ஹலோ மக்களே, நான் தான் உங்களோட மகிழ்ச்சி 97 பேசுகிறேன். அவரோட சேனலை ஹேக் பண்ணி எடுத்தது நான் தான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிருந்தீங்க, ஒரு சில பேர் ப்ரோ நீங்கள் பேசுகிறதும் மகிழ்ச்சி டோன்லேயே இருக்குது, அதனால் நீங்கள் மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம எப்படி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அவர் டோன்லேயே பேசி அவர் பொருளை எடுத்தே அடிக்கிறோன்னு சொல்லிட்டு எப்படியே அடித்தாச்சு. அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, நீ என்ன ப்ரோ இந்த சேனலில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க, யார் ப்ரோ நீன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த மாதிரி தான், நான் தான் மகிழ்ச்சி 97. நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அண்டு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்காதவங்களுக்கு நான் தான் டிஜிபி சிறுத்தேன். ஸோ இப்போ என்னென்னா, மகிழ்ச்சி அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இஷ்யூ. ஸோ ஒரு பிரச்சனை இல்லை, 2 பிரச்சனை இல்லை, பல பிரச்சனை ஆனிச்சு. நான் இந்த லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து மொபைல்லேருந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதனால அவர் மொபைலில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியலை. அதனால் என்கிட்ட சொன்னார், சிறுத்தை என்னால் எதுவுமே பண்ண முடியலை, ஆனால் நீ சேனலில் சொல்லிடு, நான் வரமாட்டேன், என்னால் எதுவுமே பேச முடியல, நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டாரு. சரி ப்ரோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐடியா வாங்கி சரி ப்ளேவும் பண்ணோம். ஏன்னா இனிமேல் அவர் விளாட போகிறது இல்லை, அவர் ஐடியில் நம்மளே பே பண்ணிக்கலாம். ஏன்னா அவரோட ஃபோன் போயிடுச்சு. இது என்ன, நான் உங்களுக்கு அந்த வீடியோவே காட்டுறேன். இதுலேயே நீங்கள் அவரோட மொபைலை பார்த்துருப்பீங்க. அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒரு மொபைலை ரெக்கார்ட் எடுத்தப்போ அவர் வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுட்ருக்கும், திருப்பி ஏறா பேக் கவரை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறேன். அது என்ன மொபைல் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா iPhone 16 Pro Max. அது என்ன இஷ்யூ ஆனிச்சு, அது எப்படி உடஞ்சிச்சு, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அது இல்லாமல் அவர் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லியிருந்தார், ஒரு வாய்ஸ் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தார், அதையும் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் அவரோட மொபைல் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா மொபைல் இஷ்யூவாக இருக்குன்னாரு, அந்த ஃபோட்டோ அனுப்புனார். நான் லாஸ்ட் வீடியோவில் கூட காட்டியிருப்பேன். அண்ட் இப்போயும் நம்ம பார்க்குறோம், முன்னாடி என்னென்னா டிஸ்பிளே கீழே பாதியை காணும், ஒயிட்டாக இருக்குது, மேலே மட்டும் தான் தெரியுது. அதுவும் பார்த்தீங்கன்னா அது உடஞ்சிருக்கு, சொல்லப்போனால் அதுவே சரியில்லாமல் இருக்குது. அது பின்னாடி பேக் கேஸும் பார்த்தீங்கன்னா நொறுங்கி இருக்க மாதிரி இருந்துச்சு. இது என்ன கீழே விழுந்துருக்குமா இல்லை என்ன இருக்கும், அதுவும் பாதி இல்லாமல் இருக்கே. இது கீழே விழுந்துச்சுன்னா டிஸ்பிளே ஃபுல்லாகவே போயிருக்கணும், ஆனால் பாதி டிஸ்பிளே போயிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஏதோ அழுத்தின மாதிரி இருக்குது, புரியுதா உங்களுக்கு, ஏதோ அந்த இடத்துல அழுத்தின மாதிரி இருக்குது அந்த டிஸ்பிளே போனது. எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். சரின்னு சொல்லி இவர்கிட்ட கேட்டேன், என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, ஏதோ ஸ்கூட்டியில் ஏதோ அர்ஜென்ட்டாக அங்கேயே போயிட்டு இருந்தார் போல். ஸ்கூட்டி இந்த பேக் சைடு நம்ம சாவியை போட்டு திறந்துட்டு க்ளோஸ் பண்ணுவோம் தெரியுமா, ஏதாவது உள்ளே வச்சுட்டு நம்ம எங்கேயும் வெளில போகிறோம் அப்படின்னா ஏதோ உள்ளே வச்சுட்டு போவோம், அங்கேருந்து வெளில எடுத்து இது பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி இவர் ஏதோ வச்சுருக்கார் ஐஃபோன் அந்த இடத்துல. ஸோ மூடுறப்ப அழுத்திடுச்சு போல். ஸோ இது மாதிரி ஏதோ ஒன்று ஸ்கூட்டியில் நடந்திருக்கு. அது எக்ஸாக்டாக அந்த இடத்துல என்ன நினச்சேன்னு சரியாக தெரியல. பட் ஸ்கூட்டி ஏதோ க்ளோஸ் பண்ணுறப்பையோ திறக்கிறப்பையோ ஏதோ ஒரு டைமில் ஏதோ நடந்திருக்கு. அது அவர்கிட்ட இன்னும் தெளிவாக கேட்டால் அவர் மறுபடியும் கம்பேக் கொடுத்து வரப்போ தான் சொல்லலாம். பட் அவர் வரணும் அப்படின்னா அவர் மொபைல் வாங்கிட்டு தான், ஏன்னா இந்த மொபைல் அவ்வளோதானா. ஏன்னா இந்த மொபைலை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மொபைலுக்கு ஒரு பட்ஜெட் சொன்னாங்களாம். டிஸ்பிளேக்கு 44,000, பேக் கேஸ்க்கு 23,000. ஸோ இது இல்லாமல் கொஞ்சம் அந்த மற்ற செலவு அந்த செலவு அப்படின்னு சொல்லிட்டு 70K 80K செலவாயிருமா. இதுக்கு நான் புது ஐஃபோனே வாங்கிட்டு போயிடுவேன், இல்லை நான் புது ஃபோனே நான் வாங்கிட்டு போயிடுவேன், இதுக்கு எதுக்கு நான் செலவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டாராம். அகைன் நம்ம ஃபோனை வாங்கிட்டு நம்ம அகைன் கம்பேக் வருவோம், ஸோ அகைன் கிராண்ட் மாஸ்டர் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு உங்கள்கிட்ட அவர் சொல்லிட சொன்னார். எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் சென்ட் பண்ணார். அது பார்த்தீங்கன்னா அவர் மொபைல்லேருந்து சென்ட் பண்ணதா இல்லை வேறு மொபைல் சென்ட் பண்ணதான்னு தெரில. ஏன்னா அவர் மொபைல் பாதி இது கீழே காணும், ஏதோ மேலே மட்டும் யூஸ் பண்ண முடியும் போல். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்மளால் திரும்பி யூடியூப் சேனலில் எப்போ சொல்ல முடியும்னு தெரில, அதான் இப்போயும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நம்ம டிஜிபி சிறுத்தை சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க உண்மை தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஒரு 15 days முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு சஸ்பெண்ட் ஆச்சுங்க. சஸ்பெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பீல் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி நானும் ஒரு நம்பிக்கையாக இருந்தேன். ஸோ அப்பீல் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு டிசபிள் ஆச்சு, மொத்தமாக சோலி முடிஞ்சு போச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கொஞ்சம் அப்படியே வெக்ஸ் ஆகி இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி மன நம்பிக்கை தளர விடாமல் திரும்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். அக்கௌண்ட் டிசபிள் ஆகி ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். அடுத்து ஒரு 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஃபோன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே புரோக்கன் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி பேக் டோர் உடஞ்சிருந்துச்சு நம்ம ஃபோனில், அப்புறம் பேட்டரியும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீக்கு, இப்போ டிஸ்பிளேயும் போயிடுச்சு, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் போயிடுச்சு. மாதிரி அடிமேல் 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 அப்படின்னு
அடியாக விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து இத்தனை முறை கிராண்ட் மாஸ்டர் போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுவோம். எந்த வீடியோ போடலனாலுமே இந்த ஒரு வீடியோ போடுவோம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி நம்ம இதுக்கப்புறம் கிராண்ட் மாஸ்டர் போயிட்டு வீடியோ போட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ஃபோன் நம்ம எப்போ வாங்குறோமோ அப்போ தான் வருவோம். அதாவது சரி, ஓகே, பார்க்கலாம் மக்களே. லவ் யூ. திரும்பி வர்றேன். பை கைஸ். அண்டு அவர் பேசினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் சொல்கிறது கூட உண்மை தான். ஏன்னா அவர் சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே கண்டென்ட்னா கிராண்ட் மாஸ்டர் மட்டும்தான் சொல்லிவிட்டு அதில் செம்ம பவராக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தா கூட சேனலில் தெரியும். ஏன்னா கிராண்ட் மாஸ்டர் சொல்லிவிட்டு ஃபுல்லாகவே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்க மொபைல் இது. ஸோ வந்து தமிழ்நாடு டாப் 1 கிராண்ட் மாஸ்டர் சொல்லிவிட்டு சீசன் கிடையாது, எந்த சீசனாக தான் கிராண்ட் மாஸ்டர். ஸோ அதையும் வந்து பண்ணிடுவார். ஆனால் இந்த டைமில் அவரால் நெக்ஸ்ட் சீசன் பண்ண முடியுமா என்னென்னு கூட தெரியலை. ஏன்னா மொபைல் அந்த மாதிரி பண்ணி விட்டுருச்சு. ஸோ இதுலேருந்து ஒன்று அவர் மொபைல் வந்து சரியாகணும், அப்படி இல்லைனா அவர் ஒரு நியூ மொபைல் வாங்கணும். அண்டு இதில் நம்ம கற்றுக்க வேண்டியது நம்ம வச்சுருக்க ஃபோனை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கான ஒரு அமௌண்ட்டு போட்டு வாங்கியிருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை விட அதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு மெசேஜாக இருக்கட்டும், ஒரு காலாக இருக்கட்டும், ஸோ நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தரதாக இருக்கட்டும், நமக்கு நிறைய நாலேஜை வளர்த்து விட்றதா இருக்கட்டும், அண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏர்னிங்ஸ்க்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே நம்ம மொபைலை நம்ம வந்து நம்ம உடம்பு மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நம்ம கை காலை சாப்பிட்றோம்ல, ஸோ நம்ம ஹெல்த்துக்காக இந்த மாதிரி நம்ம மொபைலையும் நல்லபடியாக வச்சுக்கிறது நல்லது. ஸோ எல்லாருமே சேஃபாக வச்சுக்கோங்க. நான் வந்து அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. பட் வந்து இது சப்போஸ் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா செம்மையாக சஃபர் ஆகும். அது இல்லாமல் அந்த மொபைலை மறுபடியும் மீட் எடுக்கிறது கஷ்டம். நம்ம டேட்டா எல்லாமே அழிஞ்சு போயிடும், நம்ம ஃபோட்டோ வீடியோ. ஸோ லைக் நம்ம கையில் வச்சுருக்கோம் இன்றைக்கி மொபைலு, சடனாக அது போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அகைன் அந்த மொபைலை ரெடி பண்ணி போகிறதுக்கு டைம் ஆகும். ஒன்று இல்லை புது மொபைல் வாங்கினா அதுவும் டைம் ஆகும். ஏன்னா சடனாக டக்குன்னு எதுவுமே பண்ண முடியாது. அது இல்லாமல் இது எல்லாமே பண்ணிடலாம். இன்றைக்கி மொபைல் ரெண்டு போச்சுன்னா நாளைக்கே நான் வாங்கிடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா, பட் அந்த மொபைலில் உள்ள வீடியோஸ், மெமரிஸ், பிக்ஸ் அது மாதிரி இருக்க நம்ம எடுக்க முடியாது. சம்டைம்ஸ் நம்மளோட ஜிமெயில் போணுச்சுனாலும் அக்கௌண்ட் FB அக்கௌண்ட் பாஸ்வேர்டு மறந்துடும். ஸோ பாஸ்வேர்டெலாம் சில பேர் நினப்பு கூட வச்சுக்கிறது இல்லை. ஸோ அது மாதிரிலாம் இருந்தால் இன்னுமே டேஞ்சரு. ஐடி கூட நம்மளால் ஃப்ரீ ஃபயர் விளாட்றோம் அப்படின்னா ஐடியை கூட நம்மளால் எடுத்து வைக்க முடியாது. ஸோ இதுதான். அண்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் போயிடுச்சு. ஸோ சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, மொபைல் போணுச்சு, இதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ என்ன இதனால் போச்சு, அந்த ஸ்கூட்டியில் அந்த நசுங்கினால போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து நல்ல வேலை மொபைல் இருக்குது, ஒரு சிலதெல்லாம் அழியாமல் அவர் தேவையானதெல்லாம் அதுக்குள்ளே மொபைல் ஃபுல்லாக காலியாகிறதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். பட் இன்ஸ்டாகிராம் என்ன ரீசன்னு அவராலேயே கண்டுபிடிக்க முடியல. எனக்கு வந்து தெரில என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சஸ்பெண்ட் ஆச்சு, இந்த அப்பீல் பண்ணோம் அந்த டைமில் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நானும் அந்த இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன். பட் வந்து இந்த ரொம்ப நான் எல்லாருமே ரீல்ஸ் பார்க்குற மாதிரி கண்டிஷனும் போல் என்ன ஆச்சுன்னு தெரில சொல்லப்போனால் எனக்கு. ஆனால் அது என்ன ரீசன் எங்களாலே கண்டுபிடிக்க முடியல சொல்லப்போனால். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ முடிச்சுப்போம். சரி, அவரோட கிராண்ட் மாஸ்டர் நம்மளாச்சும் ஆடி புஷ் பண்ணுவோமே, அவரால் தான் கிராண்ட் மாஸ்டர் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணால் நம்மளாலையுமே ப்ளே பண்ண முடியல மீன்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கேம் பிளே விட்டு போன மாதிரி இருக்குது. ஸோ மறுபடியும் நம்மளும் ஒரு பக்கெட்டு ப்ளே பண்ணி நல்ல பொசிஷனுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு கவலைப்படாதீங்க. அண்டு பார்த்தீங்கன்னா ஸோ யாரெல்லாம் மகிழ்ச்சியை சப்போர்ட் பண்ணுறீங்களோ ஸோ கமெண்டில் சொல்லிடுங்க, மகிழ்ச்சி ஓபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இவ்வளோ நாளாக கிராண்ட் மாஸ்டர் போயிட்டு சடனாக மொபைல்லாம் போகக்கூடாது. அவர் மறுபடியும் வருவார், வந்து மாஸ் காட்டுவார், மஜா காட்டுவார். யாரும் கவலைப்படாதீங்க. அவர் நெக்ஸ்ட்டு மொபைல் வாங்க தான் குறியாக இருக்கார் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஏன்னா இந்த மொபைல் நம்ம சரி பண்ணுறதுக்கு வாங்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக சீக்கிரம் மொபைல் வாங்கிட்டு உங்களை சந்திக்கிறதுக்கு, உங்களை பார்க்குறதுக்கு அவர் கண்டிப்பாக வருவார்.